நாங்கள் இதை பிடுங்கி போடணும்னு நினச்சோம் சார். அப்புறம் அவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க, நானே சரி பண்ணி தரேன்னு. நாங்களும் அதே மாதிரி செஞ்சோம். அவங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது கோலார் தாலுகா ஒக்கலேரி ஹூப்ளி கிராமத்தில் ஒரு விவசாயியை சந்திக்க வந்துள்ளோம். தோட்டத்தில் இருக்கோம். இப்போ விவசாயியை அறிமுகப்படுத்துறேன். சார் வணக்கம் சார். சார் உங்க பேர் என்ன சார்? வெங்கடேஷ் சார். நீங்க ஆரம்பத்திலிருந்தே விவசாயி தானே? இந்த தக்காளி பயிரை எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கரில் நட்ட இந்த பயிர் என்ன ரகம்? சாம் 33. சாம் 33 சார். இது நட்டு இப்ப தோராயமா எத்தனை நாள் ஆகுது? தோராயமா ஒரு 2 மாசம் ஆகுது. இப்போ 2 மாசம் ஆகுது. இது வாடல் நோய் சார். ஆரம்பத்துல ஒரு 5 வருஷம் நல்லா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் செடிகள் மறுபடியும் காய்க்க தொடங்கியதும் வாடி விட்டன. முதலில் நன்றாக இருந்தது, ஆனால் 2வது பறிப்பில் போய்விட்டது. நான் தக்காளி போடவில்லை, போடாமல் இருந்திருந்தாலும் தைரியமாக செய்திருப்பேன். அது தப்பான தகவல். சிக்கல் ஆச்சு. சரி, இப்போ நான் உங்க தோட்டத்துக்கு வந்தப்போ நம்ம முன்ஷாப்பா மாஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு தகவல் கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்க. சரி, தோட்டம் முதல்ல எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னதும் என்ன ஆச்சுன்னு மறுபடியும் சொல்லுங்க சார். நாங்கள் இதை பிடுங்கி விடலாம் என்று நினைத்தோம். முதலில் செடிகள் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அப்புறம் அவங்க ஒரு தைரியம் கொடுத்தாங்க, நானே சரி பண்றேன்னு. நாங்க அதே மாதிரி பண்ணோம். அன்னைக்கே கிட் கொண்டு வந்து அன்னைக்கே போட்டுட்டேன். சரி. அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கிட் போட்டேன். அப்புறம் ஒரு 5-6 நாள்லயே எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அந்த லாக் எல்லாம் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா, அந்த கிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது அப்படியே கட்டுக்குள்ள வந்துடுச்சு. கட்டுப்படும். இப்ப எப்படி சார் இருக்கு அந்த லாக் எல்லாம், காயெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பூவெல்லாம் நல்லா இருக்கு. இதுவும் ஒரு சாதாரணமான புது செடி தான். இப்ப இத முதல்ல பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? சிலது 2.5 அடிக்கு மேலதான் காய்க்கும். ஆனா நம்ம செடி கீழேயே நல்லா காய்ச்சிருக்கு. சாம்பே வகை அப்படித்தான். அது கொஞ்சம் ஆமா. உங்க தோட்டம் பரவாயில்லை. வெட்டி எறிய வேண்டிய தோட்டத்தை ஓரளவுக்கு காப்பாத்துன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. சரி, இந்த தக்காளி விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க பாருங்க சார், இப்போ அந்த பெட்டியை பத்தி முதல்ல சார் சொன்னாரு. நாத்து நடுறதுக்கு 4 நாள் முன்னாடி அதை போட்டுட்டு அப்புறம் நடணும். அது தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துடும். அப்புறம் அந்த செடி நல்லா வளரும் சொன்னாரு. இதை முதலில் செய்துவிட்டு தான் அடுத்ததை செய்ய வேண்டும் என்று புரிந்தது. அதுவே சரி. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு நல்ல மகசூலை பெறணும்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு வட்டாரத்திலையும் நம்ம மண்வள மேம்பாட்டு அதிகாரிகள் மாநிலம் முழுக்க இருக்காங்க. கீழே கொடுத்த எண்ணுக்கு நீங்க கூப்பிட்டு அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த முறையில பயிர் செய்யணும், எந்த நேரத்துல என்னென்ன போடணுங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சா ரொம்ப சிறப்பான விளைச்சலை பெற முடியும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் நம்ம வட்டார அளவுல இருக்கிற மண்வள மேம்பாட்டு அதிகாரிகள் உங்க எல்லாருக்கும் தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மகசூலை பெற நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி.